தாராளமாக விற்குதுன்னா இன்னைக்கு தமிழகம் நம்பர் 1 மாநிலம் தான். ஸ்டாலின் அடிக்கடி சொல்ற மாதிரி முதலிடம் தான். எதுல முதலிடம் சொன்னால் ஆட்சி தேர்தல் வாக்குறுதிதான் மக்களை ஏமாத்திட்டோம்னா ஒழுக்கமான ஆட்சி நடந்தாலும் பரவாயில்ல. நிர்வாக திறமையின்மையால் இன்னைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் வந்து 5 வயது சிறுமியிலிருந்து 50 வயது மூதாட்டி வரைக்கும் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. டாஸ்மாக் 24x7 ஆஸ்பத்திரியில் தான் போடுவோம். 24x7 எப்போ செயல்படுது. ஆனால் 24x7 மணி நேரம் முழுக்க வாரம் முழுவதும் 24 மணி நேரம் செயல்படுது இந்த ஆட்சியில். எதுன்னா டாஸ்மாக் ஒன்று தான். இன்னைக்கு மக்கள் கூடுகின்ற இடங்களில் போதைப் பொருள் நடமாட்டம், கஞ்சா, அபின் போன்ற வெளிநாட்டில் இருந்து என்னென்ன போதைப் பொருள் நமக்கு கராயின் போன்றெல்லாம் என்னென்ன கிடைக்கும் அது போல தமிழகத்தில் தாராளமாக விற்குதுன்னா இன்னைக்கு தமிழகம் நம்பர் 1 மாநிலம் தான். ஸ்டாலின் அடிக்கடி சொல்ற மாதிரி முதலிடம் தான். எதுல முதலிடம் சொன்னால் சட்டம் ஒழுங்கு சீரழிவிலே முதலிடம், போதைப் பொருள் நடமாட்டத்திலே முதலிடம், மக்களை ஏமாற்றியதிலே முதலிடம், மக்களை வஞ்சித்ததிலே முதலிடம், இன்னும் சொல்ல போனால் அதையும் தாண்டி கொள்ளை அடிப்பதிலே ஊழல் செய்வதிலே இந்தியாவிலே முதலிடம். எனவே தான் இன்றைக்கு தமிழக வாக்காளர் பெருமக்கள் மிக தெளிவாக தேர்தல் என்பது ஒரு சம்பிரதாயம் தான். மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற கொள்கை முழக்கத்தோடு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 190 தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். மக்களை தன்னந்தனியாக துணிச்சலாக தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாகவே தேர்தல் வருவதற்கு கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்பாகவே சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்த ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரே தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். அந்த வகையில் இன்றைக்கு மக்களிடம் ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கின்றது. மக்களும் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். நம்மை காக்க வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்தை மீட்க வேண்டும் என்று சொன்னால் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீண்டும் ஆட்சி கட்டில வர வேண்டும். அம்மாவின் ஆட்சி செஞ்சால் கோட்டையில வந்தால்தான் நமக்கு விடிவு காலம். இந்த விடிய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற மலையிலே தான் இன்றைக்கு இத்தனை பேர் கூட்டணி நம்மளோடு சேர்ந்திருக்கின்றார்கள். அதில் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களுக்கு ஒரே ஒரு லட்சியம் தான். யாரு ஆட்சியில வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சியில நீடிக்க கூடாது என்ற வகையில தான் நம்மளோட கூட்டணி சேர்ந்திருக்கின்றார்கள். இன்னும் பாரத பிரதமர் நேரிலிருந்து அமித்ஷாலிருந்து இன்றைக்கு மத்தியில் ஆளுகின்ற தமிழகத்தை, இந்தியாவை, இந்திய துணைக்கண்டத்தை இன்றைக்கு உலகத்திலே வல்லரசாக மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்ற சிறந்த பிரதமராக இருக்கின்ற மாண்புமிகு மோடி அவர்கள் இந்த மு.க. ஸ்டாலின் இருந்தால் நாடு உருப்படாது, தமிழகம் விளங்கல. எங்க விளங்கி இருக்கு இந்த 5 வருஷமா? 5 வருஷமா செய்யாத நீ 50 நாள் செய்ய போறியா? இன்னைக்கு ஒரு அறிவிப்பு எனக்கு முன்னால் பேசல யாரோ ஒருத்தர் சொன்னார், நம்ம ராஜகோபால் தான் சொன்னார், எனக்கு கோடை காலம் இதுக்கு முன்னால் வரலையான்ட்டு. ஏமா வருஷம் கோடை காலம் வரும், மழைக்காலம் வரும், எல்லாம் வரும். இந்த வருஷம் என்ன அவ்வளோ அக்கறை தமிழ்நாட்டு மக்கள் மேலே, அவ்வளோ கரிசனம் என்ன, அவ்வளோ பாசம் என்ன பாசம் என்னன்னு கேட்டால் ஒரே என்னன்னா தேர்தல் வருது. தேர்தலுக்காக இது 5 வருஷம் உங்களை ஏமாத்திட்டு கடைசி 5 மாசத்துல 5 மாசத்துக்குள்ள 50 நாள்ல 3 மாசம் கொடுக்க வேண்டிய தொகையை அவங்க சேர்த்து கொடுக்காங்களாம். 3000 சரி வச்சுக்க. 2000 கோடைகால சிறப்பு நிதி. என்ன கோடைகால சிறப்பு நிதி 5 வருஷம் எங்க போச்சு? நீ 2021 மே மாசம் கோடை காலம் தான் ஆட்சியில் வந்து அந்த வருஷமே கொடுத்துருக்கணும். ஆட்சியில் அமர்த்தி மக்களுக்கு நன்றி கடனாக நீ ஆட்சிக்கு வந்த உடனே கொடுத்துருந்தா உன்னை நாங்களும் பாராட்டுவோம், மக்களும் பாராட்டுவாங்க. அதுலயும் கொடுக்கல. 1000 ரூபாய் தரண்டு 2021 கொடுக்கல, 22 கொடுக்கல, 23 கொடுக்கல. 23 கடையில் செப்டம்பர் 15 அண்ணா பேரை சொல்லி செப்டம்பர் 15 மேல 23 3 வருஷம் கழிச்சு ஒரு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றதா ஒரு ஆட்சியோட லட்சணம். அம்மா சொன்னாங்களே 20 கிலோ அரிசி தருவாங்க. ஆட்சிக்கு வந்த 3வது நாள்லயே 20 கிலோ அரிசி அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கு போட்ட ஒரே மகத்தான மக்கள் தலைவி முதலமைச்சர். அது மட்டும் இல்ல, மிக்சி பேன் கிரைண்டர் தருவாங்க. 3வது மாசமே கொடுத்தாங்க, எல்லா வீட்டு கதவு தட்டி. அதுக்கு பிறகு தகுதி உள்ள பெண்களுக்கு, தகுதி இல்லாத பெண்களுக்கு அம்மா சொன்னாங்க. அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, மதிமுக இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டா இருந்தாலும் சரி, அத்தனை நான் முதலமைச்சர் வந்த பிறகு எனக்கு தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றுதான் சொல்லி அத்தனை வீட்டு கதவை தட்டி மிக்சி பேன் கிரைண்டர் கொடுத்த முதலமைச்சர் அம்மா. பிறகு தாலிக்கு தங்கம் அம்மா இருக்கும்போது அரைப்பொருளை கொடுத்தாங்க. அடுத்து நான் ஆட்சிக்கு வந்தா ஒரு பொண்ணு சொன்னாங்க, அம்மா நம்ம விட்டு மறைஞ்சிட்டாங்க. சரி அம்மா சொன்னாங்க, அம்மா இல்லையா நம்ம கொடுக்க வேண்டியது இல்லைன்னு எடப்பாடி இருந்தாரா? அம்மா அரை பவுன் தாலிக்கு கொடுத்த தங்க திட்டத்தை 1 பவுன்ல தாலிக்கு தங்கம் 50,000 கொடுத்த ஒப்பற்ற முதலமைச்சர் எடப்பாடியார். இன்னைக்கு அந்த தாலிக்கு தங்க திட்டத்தை நிப்பாட்டிய மந்திரி நம்ம ஊர் தான், நம்ம ஊர் அமைச்சர் தான். அதுக்கு யாரு உங்களுக்கு தெரியும்? நம்ம ஊர் மந்திரி யாருமா? கீதாஜீவன். அந்த அம்மா என்ன சொல்ல தெரியுமா? சட்டசபையில் கூசாம பெண்கள்லாம் தாலிக்கு தங்க திட்டம் வேண்டான்ட்டாங்க, அதனாலதான் நாங்க நிப்பாட்டோம். என்னைக்காவது வேண்டானீங்களா? சொல்லுங்கம்மா, உங்க மேலதான் பழி போடுது. வந்தா கேளுங்க. நீங்க தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு வருவாங்கல்ல, அப்ப கேளுங்க. நீங்க நாங்க ஏமா சட்டசபையில் பேசுறீங்களாமே, நாங்க என்னைக்கு வேண்டாம்னு கேட்கணும். நீங்க கேட்காம இருக்கத்தான் உங்களுக்கு தெம்பு வருது, திராணி வருது, உங்களை ஏமாத்துறதுக்கு தைரியம் வருது. இந்த ஏமாற்று பொய் புத்தநாட்டம்னா அதுக்கு பேர திமுக தான். அந்த திட்டத்தை நிப்பாட்டாங்க, பசுமை வீடு திட்டத்தை நிப்பாட்டாங்க. 100 நாள் வேலையை இப்ப சப்ஜெக்டுக்கு வருவோம், ஏன்னா வெயில இருக்கு.
உதயசூரனுக்கு ஓட்டு போட்டா சுட்டு இருக்கின்ற சூரியனாக மக்களை வாட்டி வதைக்க என்பதுதான் நேதி. இந்த மக்களுக்கு வெயில் வந்துச்சுன்னா நிழலை தேடி ஓடுவோம். நிழல்ல எங்க ஓடுவோம்? மரத்துக்கு ஓடுவோம். மரத்துல இலைகள் இருந்தால் தான் நமக்கு குளிர்ச்சி கிடைக்கும். ஆக மக்களுக்கு குளிர்ச்சியான ஆட்சியை, மக்களுக்கு வசந்தமான ஆட்சியை தர வேண்டும் என்று சொன்னால் வேண்டும் இரட்டலை வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில தான் இன்றைக்கு தமிழக தேர்தல் களம் இருக்கின்றது. தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.